அமெரிக்க நாட்டில் கூட பிச்சைக்காரன் இருக்கான். அதிக பிச்சைக்காரன் அமெரிக்கால இருக்கான். உங்களுக்கு தெரியுமா? அதிக பிச்சைக்காரன். பிரிட்டன்ல திருடன் இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் திருடன் பிச்சைக்காரன் திருடன் இருக்கான். ஆனா உலகத்துல ஒரு நாடு, உள்ளங்கேளவு நாடுதான், திருடனும் பிச்சைக்காரனும் இல்லாத ஒரு நாடு இருந்தது என்றால் அது தனித்தமிழீழ நாடுதான். அந்த நாடு. அண்ணல் காந்தியடிகள் சொல்றாங்க, நள்ளிரவில் உடல் முழுக்க நகை அணிந்து கொண்டு ஒரு பெண் தனியாக நடந்து சென்று திரும்பி வர முடியும் என்றால், எந்த ஆபத்தும் இல்லாமல் நடமாடி விட்டு வர முடியும் என்றால் அன்றுதான் இதை சுதந்திரம் என்று கருதுவேன் என்று சொல்றாரு. எங்க போச்சொல்லு பாப்பா, இந்தியாவுக்குள்ள போச்சொல்லு. கூட நீ போனாலும் உன்னை கத்தத்து கொலை பண்ணிட்டு உன் பிள்ளைய நம்ம பிள்ளைய கற்பழிச்சு விட்டு போறதுக்கு ஆள் இருக்கீங்க. செய்யறானா இல்லையா? செய்யறானா இல்லையா? ஆனா தமிழீழ நாட்டுக்குள்ள தனியா நம்ம அக்கா தங்கச்சி மோட்டர் பைக் ஓட்டிட்டு பிள்ளைய கூட்டிட்டு பள்ளிக்கூடம் விட்டு போயிட்டு ராத்திரிக்கு போயிட்டு வரும், தனியா போயிட்டு வரும், நடந்து போயிட்டு வரும். அப்படி ஒரு நாட்டை கட்டினா அதுக்கு என்ன பேரு? கனவு தேசம் படைச்சான், பார்த்து பார்த்து செதுக்குனான். உன் நாட்டுல சமூக விடுதலை அடைஞ்சிருக்கியா? இல்ல. வர்க்க விடுதலை அடைஞ்சிருக்கியா? இல்ல. பெண்ணிய விடுதலை அடைஞ்சிருக்கியா? இல்ல. பொருளாதார விடுதலை அடைஞ்சிருக்கியா? இல்ல. என்ன விடுதலை அடைஞ்சிருக்கா? வெறும் அற்ப அரசியல் விடுதலை மட்டும்தான் அடைஞ்சிருக்கா. வெள்ளக்காரன் உட்கார்ந்த நாட்களில் எந்திரிச்சு போயிருக்கா, நீ உட்கார்ந்துருக்க. வேற எதையுமே நீ மாத்திக்கல. நீ நம்புறியோ இல்லையோ, சத்தியமா சொல்ற, நீ எந்த விடுதலையும் அடையல. நீ உலகத்துல எல்லா நாட்டிலையும் கடன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்க. நீ ஒரு பொருளாதார அடிமை. நீ விடுதலை அடையல. இப்ப ஆள் போயிட்டான். உன்னை ஆள்ற ஆட்சி மொழி இது இங்கிலீஷ். நீ எப்படி சொல்லி விடுதலை? எசமா நீங்க இருந்து என் தெண்டமா உங்க நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு நீங்க போங்க, உங்க இங்கிலீஷ் இருந்து எங்களை ஆளட்டும். அவன் ஆள்றான். ஆனா என் தலைவன் கட்டிய நாடு எப்படி தெரியுமா? சமூக விடுதலை. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று பாகுபாடற்ற சமூக விடுதலை. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை. பொருளாதார விடுதலை. இலங்கை என்கிற ஒரு நாடு 34 ஆண்டுகளாக தமிழீழ மறவர்கள் வீர விடுதலை புலிகளோடு தான் சண்டை போட்டுருக்கு. 2,80,000 வீரர்கள், வெறும் 26,000 வீரர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பிதன்மைகள் புரிந்து கொள்ளணும். அவனுக்கு ஆண்டு வருமானம் பலாயிரக்கணக்கான கோடி. இவருக்கு மொத்தமாக 12-15 கோடி தான். இதை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டை நிறுவித்தான் ஒரு தலைவன். நீ கற்பனை செஞ்சு பாரு. 34 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய ராணுவத்தோட 26,000 பேரை வச்சு சண்டை போட்ட மறவன் நம் தலைவன் பிரபாகரன். புரிஞ்சுக்கணும். என்ன நீங்க இந்த இலங்கை நாடு இந்த 26,000 விடுதலை புலிகளோடு சண்டை போடுவதற்கு உலகத்தில் எல்லா நாடுகளையும் கடன் வாங்கி கேட்டு போட்டுக்கான். அவன் கையேந்தி கடன் வாங்காத நாடு ஒன்று சொல்லு. ஆனால் என் தலைவன் ஒரு நாட்டில் 1 ரூபா காசு வாங்கினான்னு சொல்லு பார்ப்போம். எங்க பாட்டி வடை சுட்டு வித்த கொடுத்த காசுல படை கட்டி போராடிய தலைவன் பிரபாகரன். தற்சார்பு பொருளாதாரத்தில் நின்றான் பிரபாகரன். எங்க பிரிட்டன்ல ஒரு 500 கோடி வாங்கிட்டாராமே. சொல்ல பாப்போம். பிளேட்டு கத்தி குண்டூசி கூட கடன் வாங்கல அவரு. ஒரு பிளேட்டு கத்தி குண்டூசி கூட பிற ஒரு நாட்டில் கடன் வாங்கினார்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாடை கட்டி எழுப்பினா